அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கார்த்திகை மாதத்துடைய ஒரு அற்புதமான பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம். கார்த்திகை மாதம்னாலே நமக்கு இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம். எல்லாருமே நினைப்போம் இந்த மாதத்தில் சிவபெருமானுடைய வழிபாடும் முருகப்பெருமானுடைய வழிபாடும் ஐயப்பன் வழிபாடு தான் விசேஷம்னு. ஆனால் பலருக்கும் தெரியாத ஒரு வழிபாடு தாங்க ஆஞ்சநேயருடைய வழிபாடு. கார்த்திகை மாதத்தில் ஆஞ்சநேயரை நம்ம மனசுக்குள்ளே இதுவரைக்கும் எங்களுக்கு நடக்கவே இல்லை, ஒரு நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட, நடக்காத விஷயத்தை கூட நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை. 9 நாட்கள் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஆஞ்சநேயருக்காக செஞ்சாலே போதும். அப்படி ஒரு எளிமையான விஷயத்தை உங்கள் வீட்லேயோ ஒரு கோவில்லையோ நம்ம செஞ்சு வழிபடுறப்ப நிச்சயமாக வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயருடைய ஒரு பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரிய தடைகள் இல்லை விக்னங்கள் இல்லை நவகிரக தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய முக்கியமான தெய்வங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா விநாயக பெருமானுடைய வழிபாடும் ஆஞ்சநேயருடைய வழிபாடும் தான். ஏன்னா ஆஞ்சநேயருக்கு எந்த ஒரு தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த தெய்வத்துக்கு இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு தெய்வத்தை வழிபடுறோன்னா, உதாரணத்துக்கு பிள்ளையாரை வழிபடுறப்ப பிள்ளையாரப்பான்னு கூப்பிடுவோம். சிவபெருமானுக்கு ஓம் நம சிவாய அப்படின்னு அவங்களுக்கு உரிய மந்திரத்தை சொல்லி தான் வழிபடுவோம். ஆனால் ஆஞ்சநேயருக்கு மட்டும் ஸ்ரீ ராமபிரானுடைய ராமாங்கிற அந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லி உச்சரிக்கிறப்ப நமக்கு அந்த பக்கத்திலேயே அந்த ராமாங்கிற ஒரு வார்த்தைக்காக எந்த இடத்துல இருந்தாலுமே ஆஞ்சநேயர் ஓடி நமக்கு உதவி செய்வதற்காக வருவாராம். அவ்வளோ ஒரு சக்தி கொண்ட ஒரு தெய்வம் தான் ஆஞ்சநேயர். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை இந்த கார்த்திகை மாதத்தில் ஏதாவது ஒரு 9 நாட்கள், இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ள இதற்கு நாள், கிழமை, திதி இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேணாங்க. உங்களுக்கு எப்படி டைம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ, நேராக நிறைய பேர் வெளியூருக்கு போவோம், இல்லாட்டி பெண்களுக்கான அந்த பீரியட்ஸாக இருக்கும். இப்படி கண்டினியூஸாக நீங்கள் பண்ணுறது தொடர்ந்து 9 நாட்கள் நம்ம இந்த ஒரு வழிபாட்டு முறை பண்ணணும். இதை கோவிலில் பண்ணலாமானா தாராளமாக பண்ணலாம். இல்லை கோவிலுக்கு போக முடியல, இப்படி வீட்டில் பண்ணலாமானா பண்ணலாம். அதாவது இப்போ கோவிலில் நீங்கள் ஆரம்பிக்கிறவங்க 9 நாட்களும் நம்ம கோவிலில் தான் பண்ணணும். இப்போ வீட்டில் நீங்கள் இந்த பூஜைகளை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 9 நாட்கள் நம்முடைய வீட்டில் தான் செய்யணும். இதற்கு எந்த நாள் நம்ம தொடங்குகிறோமோ அந்த நாள் காலையிலே எழுந்திரிச்சு நம்ம சுத்தபத்தமாக நம்ம குளிச்சுட்டு, உங்ககிட்ட ஆஞ்சநேயருடைய படம் இருந்ததுன்னா அந்த படத்துக்கு நல்லபடியாக மஞ்சள் குங்குமம் போட்டு இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் நீங்கள் அகல் விளக்கு ஏற்றலாம், இல்லாட்டி காமாட்சி விளக்கு இது மாதிரி ஒரு தீபம் ஏற்றுக்கலாம். இதற்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா 9 வெற்றிலைகள், அதாவது கிழிசல் இல்லாத 9 வெற்றிலை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணலாம், இல்லாட்டி காலை நேரத்தில் நம்ம அதிகபட்சமாக ஒரு சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஒரு 7 மணி ஒரு 8 மணிக்குள்ளே இந்த ஒரு பூஜையை முடிக்கணும். இப்போ சாயங்காலங்கிறவங்க நமக்கு ஒரு மாலை நேரத்தில் நம்ம பண்ணலாம். ஆனால் காலையிலங்கிறப்ப நமக்கு அதிகமாக 9 மணிக்கு மேலே நம்ம செய்ய வேணாம். ஒரு 8 மணிக்குள்ளே இந்த ஒரு பூஜையை நீங்கள் முடிச்சுக்கோங்க. இதற்கு நமக்கு 9 கிழிசல் இல்லாத வெற்றிலை மட்டும் முந்தின நாளே நீங்கள் பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க. அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிக்கோங்க. மஞ்சள் இல்லாட்டி சந்தனம் எடுத்துட்டு அதில் பன்னீரால் நம்ம ஊற்றி நல்லா அப்படி குழைச்சிட்டு அது ஒரே ஒரு குச்சி வெற்றிலை காம்பு கூட எடுத்துக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது செடிகளுடைய அந்த குச்சி இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு அதில் ராமா அப்படிங்கிற அந்த பெயரை, அந்த நாமத்தை ஒவ்வொரு வெத்தலையிலையுமே எழுதணும். இப்படி ராமான் எல்லா வெத்தலையிலையுமே எழுதிட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த பெயர், அந்த சந்தனம் இல்லாட்டி மஞ்சள் எழுதியிருப்போம் பார்த்தீங்களா, அது காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமேட்டு அந்த வெத்தலையை சின்னதாக ஒரு மாலை மாதிரி ஒவ்வொரு முடிச்சா அப்படி கட்டி மாலை மாதிரி கட்டிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய படத்துக்கு சாத்தணும். இப்போ நீங்கள் கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னா இதை மாலையெல்லாம் வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணிட்டு இந்த மாலையை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கோவிலில் போய் நம்ம போய் சாத்திடலாம். கோவில்லையா இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும், சின்னதான ஒரே ஒரு அகல் தீபம் மட்டும் சுவாமிக்கு நம்ம ஏற்றிட்டு, ஏதாவது உங்ககிட்ட என்ன பிரசாதம் இருக்கோ, கல்கண்டு இல்லை வேறு ஏதாவது என்ன இருக்கோ, எளிமையான பழ வகைகள் ஏதாச்சும் இருந்தால் நம்ம பிரசாதத்தை மட்டும் சுவாமிக்கு வைக்கணும். அப்படி நம்ம இந்த பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமேட்டு உங்கள் மனசுக்குள்ளே என்ன கோரிக்கைகள் நடக்கணுமோ, ஒரு திருமணம் நடக்க, குழந்தை பிறப்புக்கு, இல்லை வேறு ஏதாவது நல்ல ஒரு வாழ்க்கை அமைவதற்கு, நல்ல ஒரு வேலை, வருமானம், இப்படி என்னெல்லாம் உங்களுக்கு விஷயங்கள் வேணுமோ அதில் ஏதாவது மேஜரான ஒரு விஷயம் எங்களுக்கு நிறைய ட்ரை பண்ணியும் நடக்கலை அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை ஆஞ்சநேயரை வேண்டி நீங்கள் ஆத்மார்த்தமாக சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் ஐம் ப்ரீம் ஹனுமதே ஸ்ரீராமதூதாய நமக. ஓம் ஐம்
ப்ரீம் ஹனுமதே ஸ்ரீராமதூதாய நமக. இந்த மந்திரத்தை 3 முறை 6 முறை 27 முறை சொல்கிறது ரொம்ப விசேஷம். இப்படி நம்ம டெய்லி அதுக்கப்புறமேட்டு நம்ம வீட்டில் கற்பூரம் இதெல்லாம் காமிச்சிட்டு இந்த பூஜையை நீங்கள் நம்ம முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்படி தொடர்ந்து 9 நாட்களுமே நம்ம டெய்லி ஆஞ்சநேயருக்கு இப்படி 9 வெற்றிலை எடுத்துட்டு நீங்கள் அதில் ராமாங்கிற பெயர் எழுதிட்டு இது மாதிரி நம்ம ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்திட்டு ஏதாவது எளிமையான நிவேதம் வச்சுட்டு இந்த நம்ம மந்திரத்தை நம்ம சொல்லுகின்ற முறையில் நம்ம சொல்லி வழிபட்டால் கண்டிப்பாக இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கூட நிச்சயமாக நடக்கும். இப்போ நாங்கள் வெளியூரில் இருக்கிறோம், இல்லை ஃபாரின்ல இருந்து கூட இந்த ஒரு நம்ம இதை வீடியோ பார்க்கலாம். அப்படி இருக்கிறவங்க எங்களுக்கு ஃபஸ்ட்டு டே மட்டும்தான் வெத்தலை கிடச்சிச்சு, அதற்கப்புறம் தொடர்ந்து வரக்கூடிய இந்த நாட்களில் வெத்தலை கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரே ஒரு நாள் நீங்கள் ஆரம்பிக்கிற நாள் அன்னைக்கு மட்டும் கூட இந்த வெற்றிலை மாலை சாத்திட்டு அதற்கப்புறம் தீபம் மட்டும் ஏற்றி சுவாமிக்கு நிவேதனம் வச்சுட்டு இந்த மந்திரத்தை 9 நாட்கள் நீங்கள் கரெக்டாக முறையாக ஆஞ்சநேயர்கிட்ட ஆத்மார்த்தமாக வேண்டி பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன கோரிக்கைகள் முன் வைக்கிறீங்களோ அந்த விஷயம் நிச்சயமாக நடக்குங்க. முழு மனசோடு நம்ம வைக்கக்கூடிய இந்த வேண்டுதலானது நிச்சயமாக ஆஞ்சநேயர் நிறைவேற்றுவாருங்கிற ஐதீகம் இருக்குது. அதனால் இந்த கார்த்திகை மாதத்தில் எந்த தெய்வத்துக்கிட்ட வச்சாலுமே நமக்கு உடனுக்குடனே பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஆஞ்சநேயருக்கு 9 நாட்கள் இந்த எளிமையான ஒரு பரிகார முறையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கூடுதலாக இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் சொல்லி வழிபடுங்க. நிச்சயம் கைமேல் பலன் கிடைக்கும். அதனால் நம்பிக்கையோடு பண்ணுங்கள். என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நமக்கு இந்த டெய்லி இப்போ வெத்தலை மாலை சாத்துறவங்க அந்த வெற்றிலையை கால்படாத இடத்துல இல்லாட்டி எங்கேயாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 6 நீர்நிலைகள் இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம விட்டலாம். இல்லாட்டி நம்ம உங்ககிட்ட செடி ஏதாவது இருக்குன்னா அந்த செடியோட மண் இருக்குது பார்த்தீங்களா, மண்ணுக்கு அடியில் நீங்கள் அது உரமாக கூட அப்படி கொஞ்சம் சின்னதாக பிச்சு போட்டு அப்படி உரமாக கூட நீங்கள் போட்டலாம். இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம செய்வதன் மூலமாக கண்டிப்பாக குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் கிடைக்குங்க. இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் ஆஞ்சநேயரே நமக, ஓம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற அற்புதமான ஒரு மந்திரத்தை பதிவிடுங்க. என்றைக்குமே ஆஞ்சநேயருடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.